ஒரு முக்கிய பிரச்சனை. அது புரட்சித் தலைவருடைய நாலேஜுக்கு வருது. அதற்கு எப்படி அவர் தீர்வு கண்டார் என்பதை இந்த காணொலியில் காண இருக்கின்றோம். புரட்சித் தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருந்த சமயம் புரட்சித் தலைவருக்கு ஒரு கடிதம் வந்திருக்குதுங்க. கடிதத்தை படிக்கிறார். முகம் மாறுகிறது. கோபத்தின் உச்சிக்கு செல்கிறார். நம் ஆட்சியில் இப்படி ஒரு நிலையா என்று மனம் வெதும்பி புரட்சித் தலைவர் உடனடியாக கடிதம் வந்த அந்த விலாசத்தினுடைய அவருடைய வீட்டு ஃபோன் நம்பரை எடுத்து தலைவர் ஃபோன் பண்ணுறாரு. அந்த வீட்டில் இருப்பவர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. தமிழ்நாட்டின் முதலமைச்சர் புரட்சித் தலைவர் பொன்மனச்செம்மல் எம்ஜிஆர் பேசுகிறார் என்றதும் அவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கைகால் ஓடலிங்க.